சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் வழியாக கனடாவிற்கு வந்த தமிழ் ஏதிலி ஒருவரை இலங்கைக்கு நாடு கடத்தும் விவகாரத்தில் தாம் தலையிடப் போவதில்லை என்று கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். 2010 ஆண்டில் MV சன்சி கப்பல் மூலம் கனடாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த 492 பேரில் ஒருவரான குமார் துரைசிங்கம் என்பவரின் எதிர்காலம் குறித்து நீதிமன்றமே தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த சங்கரி, இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் முன் உள்ளது. நீதிமன்றமே இது குறித்து முடிவெடுக்கட்டும். கடந்த காலங்களில் சன்சி கப்பலில் வந்தவர்கள் இலங்கைக்கு திரும்பக்கூடாது என நான் வாதிட்டேன். ஏனெனில் அங்கு திரும்பிய ஒருவர் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தை விசாரிக்க கனேடிய நீதிமன்றங்களே சரியான இடம் என்று நான் நம்புகின்றேன் என்றார். குமார் துரைசிங்கத்தின் வழக்கறிஞர் கேஸ் போஸ்கேட் கூறுகையில், குமார் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக இதே கப்பலில் வந்த சத்யபவன் ஆசீர்வாதம் என்பவர் இலங்கைக்கு திரும்பிய போது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி சத்திய கடதாசி தாக்கல் செய்திருந்ததை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். 2010 ஆண்டு இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த பிறகு தாய்லாந்தில் இருந்து புறப்பட்ட MV சன்சி சரக்கு கப்பல் மூலம் 492 தமிழர்கள் கனடாவுக்கு வந்தனர். இவர்களில் 63% ஏதிலி தஞ்ச கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் குமார் துரைசிங்கத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்காப்ரோ பகுதியில் தச்சராக பணியாற்றி கனடாவில் வசித்து வந்தார். அண்மையில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து அவரை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர். நான் 16 ஆண்டுகளாக இங்குள்ளேன். என்னை கனேடியனாகவே உணர்கின்றேன். இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று நினைத்தால் மிகுந்த அச்சமாக உள்ளது என்று குமார் துரைசிங்கம் கவலையுடன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.